தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தேவ பக்திக்குரிய ரகசியம். வேதத்தின்படி எது தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்றத வசன ஆதாரங்களோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரே ஒரு கர்த்தர் தான். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவியானவர் வேற வேறன்னுலாம் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான். தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். திரித்துவம்னு இல்லாத ஒரு பேரை நம்ம சொல்லவே கூடாது. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாங்க. அந்த குமாரன் யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல்னு பேரிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இயேசுன்னு பேர் வச்சாங்க. ஏன் இயேசுன்னு பேர் வச்சாங்க? ஏன் இம்மானுவேல் பேர் வைக்கல? ஏன்னா அது ஒரு மறைப்பொருள். இம்மானுவேல்னா என்னது? தேவன் நம்மோடு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரே ஒரு தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்கிறதுக்காக, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்துறதுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதை குறிக்கிறதுக்காக தான் இங்கே இம்மானுவேல் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, தேவன் நம்மோடு அப்படின்றத பார்ப்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடுன்னு பார்த்தோமா? அந்த பாலகனை பற்றி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமம் என்னவா? வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இந்த வசனத்தை படிங்க. இந்த வசனம் யாரை சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுது. அந்த பாலகன், அவர் நாமம். இந்த அவர் நாமம்ன்றது யாரை குறிக்குது? அந்த பாலகனை தான் குறிக்குது, அந்த குமாரனை தான் குறிக்குது. அவருடைய நாமம் என்னவா? ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. இதை தான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வசன ஆதாரங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஒரே கர்த்தர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது. பூமியின் மீதெங்கும் கர்த்தர் ராஜாவாய் இருப்பார், ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்க நல்லா கவனிங்க. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இரட்சகர் யாரு? கர்த்தர். அவர் கிறிஸ்து. கர்த்தராகிய கிறிஸ்து. புரியுதாங்க? கர்த்தரும் அவர் தான், கிறிஸ்துவும் அவர் தான், இரட்சகரும் அவர் தான், தேவனும் அவர் தான், பிதாவும் அவர் தான். எல்லாமே அவர் தாங்க. ஒரே ஒரு தேவன் தான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் அடிக்கடி அந்த பழைய ஏற்பாடுகளில் பேசக்கூடிய போது, எல்லாத்துலேயும் சொல்லும்போது, நான் ஒரே ஒரு கர்த்தர் தான் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். புரியுதாங்க? அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 2:10 11. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். யோவான் 8:19. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நான் யாருன்னே உனக்கு தெரியல, நான் யாருன்னு தெரிஞ்சா பிதா யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்றார். அடுத்து பாருங்க, மத்தேயு 16:20. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். நிறைய வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஏன் பகிரங்கமாக சொல்லலை, நான் தான் பிதான்னு சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் அங்கங்கே மறைப்பொருளாக, அங்கங்கே நேரடியாக கூட ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? தான் பிதா அப்படின்றது சொல்லியிருக்கிறார். தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டது அப்படின்றத
வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு அது என்ன செய்யலை, புரியலை. ஏன் புரியலை? அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கோ அருளப்பட்டது. அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம்தான் அது அருளப்பட்டது, மற்றவர்களுக்கு அது அருளப்படவில்லை. புரியுதாங்க? உங்களுக்கு ஒன்று புரியல அப்படின்னதும் அதுக்கு திரித்துவம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கக்கூடாது. தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுடைய வசனத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால் ஆண்டவருடைய ஆவியை பெறுறதுக்கு முதல்ல அவர் ஒரே தேவன் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. அவரை நீங்கள் சீக்கிரமாக கண்டடைவீங்க. அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரே ஒரு தேவன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை தர முடியும். லூக்கா 10வது அதிகாரம் 22வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். பிதா இன்னார் என்று நீங்கள் அறியணும்னா தேவனுடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் அறிய முடியாது. இயேசுவானவரே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்னு அப்போஸ்தல உபதேசத்தை நம்பக்கூடியவங்க, அவங்களால மாத்திரம்தான் ஒரே ஒரு தேவன், அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, அவர் தான் பிதா அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும். லூக்கா 10வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை கவனிங்க. பின்பு தமது சீஷர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். எப்படி சொல்றாரு பாருங்க. சீஷர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி. இதெல்லாம் கவனிங்க. மற்றவர்களுக்கு ஓமையின் உபதேசம், ஆனால் தம்முடைய சீஷர்களுக்கு ரகசியம். உங்களுக்கு ரகசியம் கிடைக்கணுமா, ஆண்டவரை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமா, அப்போ அவருடைய சீஷராக நீங்கள் மாறணும். அவருடைய சீஷராக எப்படி மாறுறது? அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேடி ஒரே தேவன் என்பதை நீங்கள் விசுவாசித்து இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அவருடைய சீஷராக மாற முடியும். அவருடைய ஆவியை பெறணும். புரியுதாங்க? அடுத்த வசனம் பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியம் உள்ளவங்க! ஒரே ஒரு தேவனை விசுவாசிக்கக்கூடியவங்க எவ்வளோ பாக்கியம் உள்ளவங்க! 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் மட்டும்தாங்க, தேவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரேன்றது யாரை குறிக்கிறது? அந்த இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். வசனம் தான் இதை சொல்லுது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதே 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இயேசுவானவரே கிறிஸ்து. கிறிஸ்துனா யாரு? சர்வத்திற்கும் மேலான தேவன். அவர் தான் தேவன். தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி விசுவாசிக்கிறவங்க தான் தேவனால் பிறந்திருக்கிறான். புரியுதாங்க? நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்களா பிறக்கலையா அப்படின்றத இந்த விசுவாசத்தை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இந்த பூமிக்குரிய காரியத்தையே உன்னால் விசுவாசிக்க முடியலையே, பரம காரியத்தை சொன்னால் உன்னால் எப்படி விசுவாசிக்க முடியும்னு ஆண்டவர் கேட்குறார். கேட்டுட்டு ஒரு பெரிய ரகசியத்தை அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 13வது வசனத்தில், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலேருந்து இறங்கினது யார் தான்? அவர் தான். பரலோகத்தில் இருக்கிறது யார் தான்? அதே நேரத்தில் அவர் தான். வேற யார்? தேவனால் அதை கூட செய்ய முடியாதா? ஒரு இடத்துல தான் ஆண்டவரால் இருக்க முடியுமா? ஆண்டவரோட வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம்.
முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அது யாருன்னு நமக்கு தெரியும், ஆதாமை குறிக்குது. இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நிறைய நேரம் வேதத்தை படிக்கும்போது அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவரோட கிருபை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நிறுத்தி அதை படித்து அவர் கர்த்தர் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரோட கிருபைக்காக கெஞ்சி கேளுங்க. அவர் வெறும் குமாரன் கிடையாது, வெறும் மனுஷகுமாரன் கிடையாது, அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வசனம் பாருங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் இன்னொருத்தரு, கர்த்தர் இன்னொருத்தரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து யாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எவ்வளோ தெளிவாக இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், அவர் தான் தேவன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், எல்லாமே அவர் தான். ஒரே ஒரு தேவன் தான், அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். எவ்வளோ தெளிவாக இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரே தேவன், அவரே என்னுடைய தகப்பனுடைய தேவன். அடுத்து பாருங்க 15ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்னவா? கர்த்தர். ஏசாயா 40ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். வழி யாருக்கு ஆயத்தப்படுத்துங்க? கர்த்தருக்கு. இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்னு எல்லாருடைய வாயும் அறிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. இந்த கர்த்தர் யாரா? தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். நம்முடைய தேவன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் வந்திருக்கா. அடுத்ததில் பாருங்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றது யாரு? சேனைகளின் கர்த்தர். என்ன சொல்றாரு? எனக்கு முன்பாய் போய், அந்த தூதனை நான் அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாய் போய், கர்த்தருக்கு முன்பாக போவார், அந்த தூதன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஏசாயா 40:3 மல்கியா 3:1 எனக்கு முன்பாக தூதன் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஆனால் மார்க்கில் வரும்போது ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? மறைப்பொருளாக சொல்லியிருக்காரு பாருங்க. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் வந்திருக்கா. இப்படி உமக்குன்னு வந்தது இது இன்னொருத்தர் நீங்கள் பிரிச்சுறீங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது தான் வந்தது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேவனுடைய ஆவி இல்லாமல் உங்களால் தேவனை அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆண்டவரை தேடுங்க. யோவான் 16ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தையும் 9ஆவது வசனத்தையும் பாருங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், இதில் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை கண்டித்து உணர்த்துறாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். யாருக்கு கண்டித்து உணர்த்துறாரு? உலகத்துக்கு. அதில் பாவம்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? அடுத்த வசனத்திலே இருக்கு. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஒரே ஒரு தேவன்னு விசுவாசிக்காதனால தான் அதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம், அதை பாவம்னு சொல்கிறார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்ததில் பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். இது நம்ம பலமுறை கேட்டிருக்கோம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? நானே அவர். யார் அவர்? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அது மிகப்பெரிய பாவம். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. தேவன் ஒருத்தர்னு விசுவாசிக்கலைன்னா மீட்பு கிடையவே கிடையாது. அவருடைய ஆவியை பெறாமல் உங்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது.
அடுத்து பாருங்க, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இது என்னன்னு எவ்வளோ தெளிவாக சுருக்கமாக இருக்கு பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வசனத்தோட ஒரு சுருக்கமாக இருக்குது. அப்போ தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னது? இதுதான் ரகசியம். தேவன் ஒருத்தர் தான். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். தேவன் ஒருத்தர் தான் அப்படின்றத கூட உங்களால் விசுவாசிக்க முடியலையா? ஆண்டவர் எவ்வளோ தடவை அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒருவர் தான், எனக்கு முன்னாடி வேறு தேவன் கிடையாது, எனக்கு பின்னாடி வேறு தேவன் உருவாவதில்லை, என்னோடு வேறு தேவன் கிடையாது, என்னையின்றி உனக்கு வேறு இரட்சகர் கிடையாது. எவ்வளோ சொல்லிட்டாரு. வேத வசனத்தை எடுத்து படிங்க. மனுஷனோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நமக்கு போதிக்கப்பட்டது எல்லாமே தவறான வார்த்தைகள் தான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோட ஆடுகள்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சத்தம் தான் என்னோட சத்தம். நீங்கள் என்னைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு போஜனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படாது. தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்புங்க. வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மனுஷனுக்கு கொடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு போய் சேருங்க. நன்றி.